அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சாராஸ் வேர்ல்ட் சேனல். ஸோ இன்னொரு ரெசிபி வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாள் அது ஈவினிங்கில் ஏதாவது ஸ்பெஷலாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. தம்பியும் ரொம்ப நாளாகவே செஞ்சு கேட்டுகிட்டே இருந்தார். சரி ஓகேன்னு சொல்லி இன்றைக்கி ஸ்பெஷலாக ஏதாச்சும் செய்யலான்னு சொல்லி இப்போ நான் 2 ரெசிபி செய்கிறேன். ஒன்று அரேபியன் டெசர்ட் ஒன்றும், இன்னொன்று நம்மளுடைய ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷனல் ஒன்றும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நம்மளுடைய ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷனல் ரெசிபி தான் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது என்னென்னா, நம்ம சாப்பிட்ற பிலாப்பழம் இருக்குது இல்லையா, பிலாப்பழத்துடைய விதையை நம்ம நல்லா வேக வச்சு அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு அதோடைய மேல் உள்ள ஸ்கின்னை எடுத்துடணும். மேல் ஸ்கின்னை எடுத்ததுமே உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து இந்த மாதிரி உரலில் வச்சு நான் நல்லா இடிச்சுக்கிட்டேன். ஸோ இந்த ரெசிபி ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட். என்னுடைய இந்தியாவில் இருக்கிற நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக யாராவது இது செய்யாமல் இது வரைக்கும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டு நிஜமாகவே சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்ன சொல்கிறது, ரொம்ப கம்மி பட்ஜெட்லேயும் செய்யக்கூடிய ஒரு லட்டு தான். நம்ம சாப்பிட்டு வேஸ்ட்டாக போகிற அந்த பிலாப்பழத்துடைய ஜாக் ஃப்ரூட் இருக்குது இல்லையா, அந்த பிலாப்பழத்துடைய விதையை தான் நான் வச்சு செய்கிறோம். ஸோ ரொம்ப பட்ஜெட்டும் கம்மி தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மாவு மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு இப்போ நான் இது கூட நல்ல சக்கரை சேர்த்துக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சக்கரை சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு நல்ல தாராளமாகவே நீங்கள் சக்கரை சேர்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த லட்டு நல்ல கொஞ்சம் என்ன சொல்கிறது, டேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே இன்னும் கொஞ்சம்னு சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நிறைய பேர் அதிகமாக சக்கரை விரும்ப மாட்டீங்க. ஸோ அதனால நீங்கள் எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சக்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா 1.5 கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். துருவின தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். ஸோ தேங்காய் இதுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். தேங்காய் இல்லாமல் வெறும் சர்க்கரை மட்டும் போட்டு சாப்பிட்டோன்னா வேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ நான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. எங்கள் வீட்டில் நாங்களாம் தெரியும்ல, அதனால கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிட்டோம். ஸோ இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கணும். ஸோ உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நம்ம இப்போ பிசைய போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதை இப்படி நம்ம லட்டு மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம். நம்மளுடைய ஜாக் ஃப்ரூட் விதையை வச்சு செஞ்ச லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் லேட் ப்ராசஸ் தான். வேக வைக்கிறது லேட்டு. அதுக்கப்புறமேட்டு அது வேக வச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த பிலாப்பழ விதையோட ஸ்கின் எடுக்கணும் இல்லையா, அதுக்கும் லேட் ஆகும். அதுக்கப்புறம் இது இடிக்க லேட் ஆகும். எல்லாம் கொஞ்சம் லேட் ப்ராசஸ் தான். பட் நம்ம அவ்வளோ மெனக்கட்டுறதுக்கு வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. செய்யாதவங்க, இது வரைக்கும் செய்யாமல் இருக்கீங்கல்ல, அவங்களாம் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ செகண்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அரேபியன் டெசர்ட்னு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக நான் குனாஃபா செய்யலான்னு நான் இன்னைக்கு ரெடி ஆகியிருக்கேன். இது நான் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம், சேனலுக்கும் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எப்படி வந்துச்சுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் வானல் எடுத்துக்கிட்டேன். அது கூட 500 ml மில்க் சேர்த்துக்கிட்டேன். எங்கள் நாட்டில் கொத்மலை பிராண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். ஹைலாண்ட் ரொம்ப தண்ணியாக வருது இப்போலாம். ஸோ அதனால கொத்மலை எடுத்துக்கிட்டேன். நான் என்னது, ஐயோ வாயில வர மாட்டேங்குதே, கல்கிரி தான் நான் ட்ரை பண்ணினேன் எடுக்கிறதுக்கு. பட் எனக்கு கிடைக்கல அன்றைக்கி. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அன்றைக்கி கிடைக்கல கல்கிரி. ஸோ அதனால கொத்மலை இதை எடுத்துக்கிட்டேன். இது மெயினாக என்னென்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு குனாஃபாடைய க்ரீம் தான் செய்ய போகிறேன். ஸோ க்ரீம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக நான்ஸ்டிக்கில் தான் வானல் வேணும். ஸோ அதில் தான் அடி பிடிக்காமல் ஒட்டிக்காமல் அந்த மாதிரி சூப்பரான ஸ்ட்ரக்சரில் வரும். அதனால கண்டிப்பாக நான்ஸ்டிக் வானலே எடுத்துக்கங்க. ஸோ அதில் தான் இப்போ நான் மில்க்கை போட்டு கொஞ்சம் நல்ல மில்க் சூடானதுக்கு அப்புறமேட்டு மில்க் பவுடர் இருக்குது இல்லையா, அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நான் அதில் டைமண்டாக சம்திங் என்னவோ பிராண்ட், அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நான் பண்ண ஒரே மிஸ்டேக் என்னென்னா, இதை நான் கொஞ்சம் மில்கில் கரைச்சே ஊற்றிருக்கணும். ஏன்னா இப்படி நான் சேர்த்ததுனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கட்டி ஃபார்ம் ஆகிடுச்சு, கட்டியாக ஆகிடுச்சு மாவு. இதை கரைச்சி முடிகிறதுக்கு நான் ஒரு பாடு ஆகிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாதீங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு மில்க் அதிலே ஊற்றின மில்க்லேயே கொஞ்சமாக எடுத்து சூடான மில்கை இந்த மில்க் பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் போட்டு கரைச்சி அதில் ஊற்றிட்டீங்கன்னா இந்த மாதிரி கட்டி ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன்
கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய க்ரீமை வந்து நல்லா திக்காக கொண்டு வரதுக்குரிய இன்க்ரீடியன்ட். ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஸோ என்னுடைய டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு மீடியம் சைஸான ஒரு டேபிள் ஸ்பூன், ரொம்ப பெரிய டேபிள் ஸ்பூன்லாம் இல்லை. அதனால வந்து அந்த மாதிரி மீடியம் சைஸான ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன அதே அளவில் பண்ணி பாருங்கள், சூப்பர் டூப்பர் ஹிட் அவங்களுக்கு வரும் உங்களுடைய ரெசிபி. ஸோ இதுக்கு அப்புறமேட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். ஸ்ரீலங்காவில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சூப்பராக இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால நான் 1.5 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். ஸோ திரும்பி நல்லா இப்போ நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்ச நேரம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைங்க. உங்களுக்கே தெரியும் இது இறுகிட்டு வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் லோ ஃப்ளேம் ஆக்கிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோ ஃப்ளேமில் இருந்துகிட்டே வந்து நீங்கள் இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து திக் ஆகிடும். ஸோ திக்காகிட்டு வர ஸ்டேஜில் வந்து நான் திரும்பி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நான் எகெயின் சொல்கிறேன், என்னுடைய டேபிள் ஸ்பூன் வந்து ரொம்ப மீடியம் சைஸான ஒரு டேபிள் ஸ்பூன். நிறைய பேர் வந்து நிறைய பெரிய சைஸ்லலாம் டேபிள் ஸ்பூன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேபிள் ஸ்பூனில் வந்து நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திங்கன்னா ரொம்பவே இனிப்பு கூடிடும். ஸோ அதனால் மீடியம் சைஸ் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. அதில் தான் நான் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கே தெரியும் பாருங்கள், அது நல்ல இறுகி ஒரு க்ரீம் பேஸ்ட்டில் வருது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதுவும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கே தெரியும் நல்ல க்ரீம் பேஸ்ட் வரணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ரீமை வந்து இன்னொரு சைடில் வச்சுட்டிங்கன்னா ஓகே. நம்ம குனாஃபாவுடைய க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா, இன்னொரு வானல் எடுத்து அதில் வந்து நல்ல ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். 5 டேபிள் ஸ்பூன் கூட நம்ம வந்து நெய் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா குனாஃபா பொறுத்த வரைக்கும் நெய் பட்டர் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அதிக டேஸ்ட்டு தரும். ஸோ நீங்கள் 5 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெய் வந்து நல்லா உருகினதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப மெல்லிசான சேமியா நான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து துபாய்துன்னு நினைக்கிறேன். எனி ஃப்ளேவர், நீங்கள் எந்த ஃப்ளேவர்னாலும் ஓகே. ஆனால் வந்து ரொம்ப மெல்லிசான சேமியா நீங்கள் கேட்டு எடுத்துக்கங்க. ஸோ நான் ஒரு 250 கிராம் வந்து நான் மெல்லிய சேமியாவில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த நெய்யில் வந்து நல்லா வறுக்க போகிறேன். ரொம்ப வறுக்கணும்லாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக நெய் வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி ஒரு 1 to 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தா கூட ஓகே. சரி, ஓகே. சேமியா வறுக்கிற டைமில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன்னா, பிகாஸ் வந்து நான் சேனல் ஓப்பன் பண்ணி 7 மந்த் ஆக போகுது. கிட்டத்தட்ட இந்த 7 மந்தில் வந்து நான் 900 சப்ஸ்கிரைபர் வந்து இது வரைக்குமே தொட்டுட்டேன், அல்ஹம்துலில்லான்னு. ஸோ நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இவ்வளோ சீக்கிரமாக வந்து நான் 900 சப்ஸ்கிரைபர் தொட்டு இருக்கவே மாட்டேன், அல்லாஹ் பெரியவன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் என்னுடைய வீடியோஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே நிறைய தெரியாதவங்கெல்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட பார்த்து கமெண்ட் பண்ணவங்களோட பேர் கூட நான் மென்ஷன் பண்ணினேன். ஸோ அதெல்லாம் தாங்க எனக்கு பூஸ்ட்டு. எனக்கு வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து நல்ல வியூஸ் போச்சுன்றது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய பூஸ்ட்டே இல்லை. எனக்கு வந்து தெரியாதவங்க வந்து அன்றைக்கி ஒரு 3 பேர் கமெண்ட் பண்ணினாங்கன்னா அதுவே எனக்கு பெரிய ஒரு பூஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தான் என்னைய வந்து பூஸ்ட் பண்ணி எனர்ஜி ஏற்றி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு காரணமாக இருந்ததே இந்த மாதிரி என்னுடைய வீடியோஸ் பார்த்து எனக்கு தெரியாத நல்ல உள்ளங்களெல்லாம் கமெண்ட் பண்ணதுனால தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு எனர்ஜியாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரியே எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவில் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், ஏதாச்சும் குறை இருந்தாலும் கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் வந்து அதை திருத்திப்பேன். ஸோ அவ்வளோதாங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாமே நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சீக்கிரமே 1000 சப்ஸ்கிரைபரை வந்து இன்னொரு 100 தான் இருக்குது, சீக்கிரம் தொடணும் இன்ஷா அல்லாஹ் இருக்கான். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த பக்கம் நம்மளுடைய சேமியாவை நம்ம வந்து வறுத்துட்டோம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ ஒரு குட்டி தவானை எடுத்திருக்கேன். இந்த குனாஃபா பண்ணுறதுக்கு, அதாவது அவன் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டவ்லேயே பண்ணணும்னா 2 தவா வேணுங்க. ஸோ குட்டி பேன் ஒன்றும் இன்னொரு பெரிய பேன் ஒன்றும், 2ம் கண்டிப்பாக வேணும். ஸோ இப்போ வந்து நான் குட்டி பேன் தான் எடுத்திருக்கேன். பட்டர் சேர்க்குறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, பட்டரை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ கல்லாகிடுச்சு, ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதை வந்து உருக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக நான் பேனை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து பட்டர் நல்லா சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பட்டர் நல்லா உருகினதுக்கு அப்புறமேட்டு அதை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கிட்டேன்.
ஸோ பட்டரும் நல்லா உருகிடுச்சு மெல்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியாவில் பாதி சேமியா மட்டும் இப்போ நான் வந்து அதை அதுக்குள்ளே போட்டு நல்லா ரவுண்டாக ஒரு ஷேப் கொடுத்துக்கிட்டேன். ஸோ அதை நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா க்ரீம், அந்த சேமியாவுடைய க்ரீமை வந்து இப்போ நான் வந்து நடுவில் வச்சு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா கோனர் எல்லா இடமும் வந்து ஃபுல்லாக போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நல்ல க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு பாதி பேலன்ஸ் இருக்கிற மற்ற சேமியாவையும் வந்து நான் அதுக்கு மேலே போட்டு நல்ல ஒரு இடமும் கேப் விடாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அதை வந்து மறுபக்கம் திருப்பும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ க்ரீம் எதுவும் வந்து வெளியே தெரிகிற மாதிரி வச்சிடாதீங்க. க்ரீம் எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி சேமியாவை வந்து நீங்கள் போட்டுட்டு நல்ல ஷேப் ஒன்று ரவுண்டாக ஷேப் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லிட் வச்சு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க ஸ்டவ்வை. ஸோ 10 நிமிஷம் அது லோ ஃப்ளேமில் நல்ல ஹீட் ஆகட்டும். மீடியம்லேயோ ஹைலேயோ எதுலேயுமே வச்சிடாதீங்க. லோலேயே ஒரு 10 நிமிஷம் வச்சு ஒரு லிட்டு வச்சு மூடிடுங்க. ஸோ அது ஒரு 10 நிமிஷம் நல்ல ஹீட் ஆகுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நான் இந்த பக்கம் என்ன பண்ணிட்டேன், சிரப் சுகர் சிரப் செய்கிறதுக்கு நான் வந்தேன். ஸோ இதுக்கு வந்து இந்த குனாஃபாவுக்கு வந்து சுகர் சிரப்பும் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா நான் 3/4 கப் சுகருக்கு 3/4 கப்பே வாட்டர் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ சேர்த்துக்கிட்டு வந்து நல்ல சுகரை வந்து கலக்கி விட்டுருங்க. இடையில நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஷேப் கொடுத்துட்டு இருந்தேன். ரவுண்டை மட்டும் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரவுண்டாக்கி விட்டுட்டு இருந்தேன். ஒரு ரவுண்டு ஷேப் வரணுன்றதுக்காக. நீங்கள் அப்படிலாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி அதிக பிரசங்கிலாம் பண்ண வேணாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் கொடுத்து வச்சதே போதும். இடையிலலாம் இப்படிலாம் ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்தது என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பெரிய பேன் இருக்குது இல்லையா, அதுலேயே என்ன பண்ணேன் பட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். பிகாஸ் வந்து இப்போ நம்ம அந்த பேனில் எடுக்கிறத குனாஃபாவை இந்த பேனுக்கு நாங்கள் மாற்ற போகிறோம் மறுபக்கத்தை. ஸோ அதுக்கு நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இப்படியே வச்சுட்டு அடுத்த பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். நீங்கள் ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. நானே பயந்துட்டு தான் எடுத்தேன். ஆனால் மாஷா அல்லான்னு ஒன்றுமே ஆகலை. சிந்தாமல் செதறாமல் இந்த பேனுக்கு வந்து விழுந்துடுச்சு. ஸோ பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன்னு கூட பயப்படாதீங்க. அப்படியே அந்த பெரிய பேனுக்கு போட்டதுக்கு அப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் கூட நான் பட்டர் சேர்த்துக்கிட்டேன் சைட்லலாம் நல்லா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குனாஃபாவுக்கு வந்து பட்டரும் நெய்யும் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ திரும்பவும் நான் எகெயின் வந்து சைட்லலாம் நல்லா ஃபுல்லாக ரவுண்ட் ஃபுல்லாகவே கார்னர் ஃபுல்லாகவே நான் பட்டர் எகெயின் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ரவுண்ட் வந்து ஸ்பூனாலே நான் பண்ணிக்கிட்டேன். ரவுண்ட் ஷேப் வந்து ஸ்பூனாலே கொடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் பார்க்கவும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அந்த ஷேப் வந்து இருக்கும்போது. ஸோ நல்ல ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு திரும்பி லிட் வச்சு மூடிட்டு இந்த பக்கமும் நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகுறதுக்கு வச்சுட்டேன். லோ ஹீட்டில் வைக்கணும். ஸோ லோ ஹீட்டில் வச்சு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வச்சோம் இல்லையா, அந்த பேன்லேருந்து இந்த பேனுக்கு மாற்றினோம் இல்லையா, அந்த மாதிரியே நம்ம வந்து எந்த பிளேட்டுக்கு சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டை அந்த மாதிரி மூடிட்டு இந்த பக்கம் திருப்பிட்டோம்னா அழகாக பிளேட்டில் வந்து விழுந்துடும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நான் செஞ்சு வச்சுருந்த சுகர் சிரப்பை வந்து நான் பாதி தாங்க சேர்த்துக்கிட்டேன். ஃபுல்லாக சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அதிகமான ஸ்வீட் பீரியராக இருந்தால் நீங்கள் அது மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து எனக்கு போதும்னு தோணிச்சு பாதியே. ஸோ நான் செஞ்ச சிரப்பில் நான் பாதி தான் லைட்டாக மேலே ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நான் சுகர் சிரப்பை ஊற்றிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் ஒரு டெக்கரேஷனுக்காக நான் நடுவில் கொஞ்சோண்டு க்ரீம் இருந்துச்சு, அதை ரவுண்டில் வச்சுட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் கேஷ்யூ நட் அப்புறம் பாதாம் ரெண்டையும் வந்து நல்லா வெட்டி இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். துண்டு சின்ன துண்டாக வெட்டி வச்சுக்கிட்டேன். அதில் வேறு ஒரு பாதாம் வெட்டியும் பட்டியில். ஸோ அதை இக்னோர் இட். அதை வேறையாக வச்சுட்டு நம்ம கட் பண்ணின கஜு அப்புறம் பாதாமை வந்து இந்த மாதிரி அழகாக நான் வந்து டெக்கரேஷனுக்காக பண்ணிக்கிட்டேன். ஸோ சும்மா உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இந்த மாதிரி சும்மா ஒரு ரஃப்பாக கொடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. மீன்வேல் வந்து டீக்காக இப்போ நான் தண்ணி வச்சுக்கிட்டேன். என்னடா இது டீலாம் போடுறதெல்லாம் காட்டுறான்னு நீங்கள் யோசிக்காதீங்க. என்னுடைய மாமி இருக்காங்க இல்லையா, ஹஸ்பண்டுடைய அம்மா. ஸோ அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா நீ எதை செய்கிறியோ எல்லாத்தையும் போடுமா, இங்கே எல்லாரும் பார்க்குறோம்மா, நீ போடுமான்னுவாங்க. எதுக்கு நான் போடுறேன்னா டீ ஊற்றுற விதத்தில் கூடங்க இந்தியாலேயும் ஸ்ரீலங்காலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. ஸோ நான் டீ எப்படி போடுறேன்றதை தான் நான் காட்ட போகிறேன். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்காக காட்டுறேன். ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க யாரும் கடுப்பாகிடாதீங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணினேன்னா
6 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடருக்கு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டு, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி க்ரீம் பேஸ்ட்டுக்கு செஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்து மில்க் பவுடரில் தான் டீ போடுவோம். நிறைய பேருக்கு அங்கே தெரியாது. இந்தியாவில் வந்து மில்கில் தானே ஊற்றுவோம். ஸோ இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து மில்க் பவுடரில் தான். ஸோ இந்த பக்கம் வந்து 6 கப், அதாவது 6 டீ கப்புக்கு தண்ணி வச்சுட்டு, அது நல்ல தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமேட்டு அதில் ஒரு 5½ டீஸ்பூன் வந்து டீ தூள் போட்டு நல்லா பாயில் ஆக விடணும். டீ வந்து எந்த அளவுக்கு பாயில் ஆகுதுன்றது வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா டீ தூள் வந்து நல்லா பாயில் ஆனா தான் டீ வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து சொல்லவே வேணாம், டீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வேணும். ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து நல்ல டீ தூளை வந்து பாயில் ஆக விடுவோம். ஸோ டீ தூள் வந்து நல்லா பாயில் ஆகினதுக்கு அப்புறமேட்டு அந்த வாட்டர் இருக்குது இல்லையா, டீ தூள் பாயில் ஆன வாட்டரை வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த டீ பவுடர் அப்புறம் சர்க்கரை கூட நம்ம சேர்த்து இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கணும். ஸோ இதையும் நான் என்ன பண்ணுவேன்னா, திரும்பி எகைன் இன்னொரு வாட்டி நல்லா சூடு காட்டி விட்டுருவேன். ஏன்னா இதை சூடு காட்டினதுக்கு அப்புறமேட்டு ஃப்ளாஸ்கில் வந்து நான் ஊற்றிடுவேன். ஸோ ஃப்ளாஸ்கில் ஊற்றினா அது கொஞ்சம் நேரம் நல்லா நைட் வரைக்குமே சூடு தாங்கும். அடிக்கடி சூடு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதுக்காக இன்னொரு வாட்டி நான் வந்து அதை நல்லா சூடு காட்டினதுக்கு அப்புறமேட்டு அதை வந்து ஃப்ளாஸ்கில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை மூடி வச்சுருவேன். ஸோ ஃப்ளாஸ்கில் ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு கூட டீ வந்து டீ சட்டியில் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே டீ பிசாசுங்க. நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி டீ கேட்டு குடிப்பாங்க. ஸோ அதுக்காகவே நிறைய ஊற்றி வச்சுருது. எங்கள் வீட்டில் மட்டும் ஒரு 4 வாட்டிக்கு நாங்கள் டீ போடுவோம். எல்லா வீட்லேயும் ஒரு ஈவினிங்கும் மார்னிங் மட்டும் தானே ஊற்றுவாங்க. எங்கள் வீட்டில் வேறு வழியே இல்லாமல் 4 வாட்டி ஊற்றுறோம். ஏன்னா நான் டீ குடிக்க மாட்டேன். அப்பாவும் தம்பிக்காக வேண்டியும் தாங்க அவ்வளோ டீ. என்ன பண்ணுறது? சரி, ஓகே, நம்மளுடைய குனாஃபாவும் ரெடி ஆகிடுச்சி, நம்மளுடைய டீ டைமும் ரெடி ஆகிடுச்சி. ஒரு பர்ஃபெக்டான டீ டைம் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். டீ டைமும் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் குனாஃபா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அதே எல்லா அளவுலேயும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. நிஜமாக எல்லாருக்குமே பிடிச்சிது. எப்படி சொல்கிறது, அந்த டேஸ்ட்டே வந்து ஒரு ரிச் ஃப்ளேவர் ஒன்று தந்துச்சு. அது வீட்டில் செஞ்சேனே சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் என்னவோ ஒரு டெசர்ட் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. நிஜமாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எண்டுக்கு வரப்போகுது, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் வந்து நல்ல வியூஸ் போகுது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒரு வருத்தம்னா, இப்போ ஒரு வருத்தம் என்னென்னா, திடீர்னு இந்த மாதிரி நல்ல நல்ல ஐட்டம் செய்யும்போது என்னுடைய ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவார். ஏன்னா அவருக்கு வந்து நான் செய்கிற எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விரும்பி சாப்பிடுவார், அவ்வளோ பாராட்டி சாப்பிடுவார். நான் ஒரு டீ போட்டால் கூட அவ்வளோ பாராட்டுவார். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் செய்யும்போது அவருக்கு கொடுக்க முடியலையே, அவர் சாப்பிட முடியலேன்ற ஒரு ஒரு வருத்தம் தான். ஸோ தங்கம், கூடிய சீக்கிரமே இன்ஷா அல்லாஹ் நான் வந்து பிடிச்சது எல்லாமே செஞ்சு தரேன் இன்ஷா அல்லாஹ். ஆமீன் ஆகட்டும். திரும்ப ஒரே ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. இது வரைக்கும் என்னோடய வீடியோ வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய காவல். பாய். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி. பாய்.